அருகே உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் டாஸ்மாக் கடை மூடல்களும் நிகழும் நிலையில் இதுவரை எத்தனை கடை அவர்கள் அப்படி பண்ணிட்டாங்க, கர்த்தர் அப்படி பண்ணினாரு. இந்த ஈர வெங்காயம்லாம் இருக்கக்கூடாது. வணக்கம் மக்களே. டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு போறாரு, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. யாரா இருந்தாலும் காமராஜர் மாதிரி வர முடியுமாங்க மக்களே? ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்க. அதாவது ஒயின் ஷாப்பு 713 ஒயின் ஷாப்பை மூடினார். தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான சிஎம் அவர்கள் இது பண்ணிட்டாரு, அதிரடி காட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அப்படி நியூஸ் வந்தாலும் ஒரு சாரர் எப்படிங்கிறீங்கன்னா ஒயின் ஷாப்பை மூடிட்டாங்க, அப்படி மூடிட்டாங்க, இப்படி மூடிட்டாங்கன்னு ஒரு சீன் சாட்சி சொல்லுவாங்க இல்லையா? அப்படி 4 சாட்சியை பார்க்க போறோம். ஒன்ன பாருங்க. இந்த இடத்துல தாங்க இந்த டாஸ்மாக் கடை இருக்கு, கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்ப பாட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒயின் ஷாப்பை நான் ரொம்ப நாளா ஸ்கூல் நடத்துறேன், ஒயின் ஷாப்பு மூடி இருக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்ப லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப மூடி இருக்கும்போது மூடி இருக்கும், 12 மணிக்கு திறந்துரும் அப்படிங்கிறது தெரியாம மூடிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணி அது ஒரு வைரல் ஆகி போச்சு. சரி, இவங்கதான் இப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவ அப்ரசண்டிகள், ஆர்வ கோளாறுகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு காட்சி பாருங்க. பல நாள் ஜபம் கேட்கப்பட்டுச்சு. நம்முடைய சர்ச்சுக்கு பக்கத்துல இருந்த டாஸ்மாக மூடி இருக்காங்க. பக்கத்துல ஒயின் ஷாப் இருந்துதான், ஒயின் ஷாப் இருந்தது, ரொம்ப போராடினாராம். என்னத்த பாருங்க, இது மூடுனால கர்த்தர் செஞ்சாரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. விஜய் தாவேக தலைவரும் முதல்வருமான விஜய் அவர்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இத ஏன் எடுத்தாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது பெண்கள் அதிகமாக பாதிப்படைந்திருக்கிறாங்க. இந்த ஒயின் ஷாப்புனால பல குடும்பங்கள் சீரழியுது அப்படிங்கிறது முன்னுமே தெரியும். என்ன ட்ரிக் அப்படிங்கிறது, நல்ல செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனையோட கட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அடுத்த தடவை ஓட்டு வாங்குவதற்கு, பெண்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றது. ஆதியில எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் டாஸ்மாக் கடை மூடல்களும் நிகழும் நிலையில் இதுவரை 500 டாஸ்மாக் கடைகளை அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா மூடினார். மேலும் காலை 10 மணி முதல் திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் விற்பனை நேரத்தை நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை என மாற்றி அமைத்தார். அதைத் தொடர்ந்து 2000 வரதுக்கு முன்னதாக இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பை எடுப்பாங்க. முதல்ல எடப்பாடியார் ஒரு 500-550 கடைகளை மூடுனார். சரிங்களா? இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரிக், ஓட்டு பெறுவதற்காக பண்ணது. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 500 போல 300 போல அப்படியே இது பண்ணாங்க ஆட்சிக்கு வந்தவொடனே. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஓட்டை பெறுவதற்காக இது போன்ற காரியங்களை பண்றாங்க. ஆனா இவங்க செய்யணும், நன்மை செய்யணும், பெண்களுடைய முழு இது இருக்கணும் அப்படின்னு சொன்னா முழுசா அடைச்சிருக்கணும். ஏன் அடைக்கல? அடைக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் ஊடாக ஓட்டு பெறுவதற்காக இவர்கள் செய்யக்கூடிய காரியம். ஆனா இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாள பிரேயர் பண்ணிட்டு இருந்தோம், அப்படியாக ஆண்டவர் இப்படி பண்ணினார் அப்படி பண்ணினார். இந்த வெங்காயமே வேண்டாம். ஒயின் ஷாப் பக்கத்துல கொண்டு சர்ச்சை கொண்டு வச்சது முதலாவது தப்பு. ஏற்கனவே எங்க இருந்தது சர்ச்சு? ஒயின் ஷாப் பக்கத்துல கொண்டு சர்ச்சை வைக்க வேண்டியது. அது ஏற்கனவே அந்த கடை இருந்திருக்கும். இவன் போய் வேணுக்குன்னு ஒரு கடையை போடுதுங்கிற பேர்ல சர்ச்சை வச்சிருக்காங்க. இது சர்ச்சையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் பண்ணது பூரா சாக்கடை தான். தன்னுடைய மனைவிய விட்டு குழந்தைகளையும் விட்டு போனவன் இந்த பையன். இவன் சொல்லலாமா? இவன் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊருக்காரன் தான், மூக்கு புரியுதான் இவனுக்கு ஊரு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்களா இருப்பாங்க. கடையை கொண்டு வைக்க வேண்டியது, இந்த கடையை ஆண்டவர் எடுத்துட்டாருங்கிறது கதை காரணம் இல்லாமல் இது எங்கேயும் எதுவும் நடந்த போறது இல்லை. புரியுதுங்களா? எல்லாமே ஒரு ட்ரிக்கு. அடுத்த ஓட்டு வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் நோட்டு இதெல்லாம் பாக்குறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய காரியங்கள். நல்லது செஞ்சா 4000 சில்லற இதையும் ஒயின் ஷாப்பையும் தூக்கி இருக்க வேண்டியதுதானே? ஏன்னா நான் அங்கே இருக்கலாம், இங்க இல்லை அப்படின்னாக்க இன்னொரு கடைக்கு போவான். வைப்பா கெடுகிறவன் எங்க போயினாலும் கெட்டு போவான், கெட்டு குட்டிச்சுவரா நாசியா போவான். சரி, இன்னொரு வீடியோ காட்சிகளை பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கோவை மாவட்டம் சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டிற்கு ஆப்போசிட்ல உள்ள டாஸ்மாக் கடை மூடப்பட்டிருக்கிறது. இந்த கடைக்கு பல நூறு முறை தயவு செய்து யாரும் குடிக்காதீர்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன பிள்ளையில 2 பச்சை பிள்ளையில கூட்டு போயிட்டு, அண்ணா குடிக்காதீங்கண்ணா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வண்டை அருவாய். எதுக்குடா பாடுற? அவன் குடிக்கிறதுக்கு வந்திருக்கிறான். இது வேணுக்கு வேண்டும் என்று வம்புழுக்கிறதுக்காக போகிறாரு அப்படிங்கறது அர்த்தம். சரி, சிஎம் இருந்தார்ல, இந்த கடையை வச்சு ரன் பண்ற ஓனரை தானே பார்க்கணும் நம்ம. குடிக்க வர ஆட்களை நீ குடிக்காத அப்படின்னு சொன்னா கேட்கவா போறா? கேட்பானாகும். அது கூட காட்சியை பாருங்க.
ஒயின் ஷாப் திறந்திருக்கனால தானே சம்பாரிச்ச மொத்த காசு இங்க வந்து கொட்டுறீங்க. கடை இல்லனா வீட்ல தானே கொடுப்பீங்க. கரெக்ட் தான். அது ஏன்பா கடையம் போடணும்? பாத்தீங்களா அந்த கிழமை வந்து அதுக்கு எப்பா ஒயின் ஷாப்பை போடணும் அப்படிங்கிற அந்த காமெடியும் பார்த்திருப்பீங்க. இப்படி செய்யறது முதல்ல மோசமான வாலின்றா போய் வம்புழுத்து அடி வாங்குறது தான் இது ஒரு வேலையா இருக்கு. புரியுங்களா? ஓனரை போய் பிடிக்கணும். கடை ஓனர் என்ன மேனுபேக்சர் பண்றாங்களோ யாரெல்லாம் தயார் பண்றாங்களோ அங்க போயிட்டு நீ இந்த மாதிரி செய்யாத, ஆண்டவருடைய தண்டிப்பார், நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லலாம். ஏதோ குடிக்கிறதுக்கு வரோம் அவன்கிட்ட போயிட்டு வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்லேசுவே ஆண்டவரே, நீங்க வருவாய் தருணம் இதுவே அப்படின்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு ஐயோ ஆண்டவர் இந்த பாட்டு மூலியமாக ரிட்டர்ன் டு மீ அப்படின்னு சொல்லுவாரு. அவன்கிட்ட போய் வருவாய் தருணம், என்னப்பா வருவாய் வருது? கவர்மெண்ட்டுக்கு தாயா வருவாய் பயங்கரமான பெருக்கமா இருக்கு. ரெண்டாவது ஒயின் ஷாப்பு வந்து எப்படின்னா ரெண்டாவது வருவாய். புரிஞ்சுங்களா? அவனுக்கு வருவாயின்னு தான் தெரியும். ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சல்லித்தனமான வேலைகளை இவன் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது. தொண்டையை அப்படியே வச்சுக்கிட்டு அண்ணா 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 குடிக்காதீங்க அண்ணா, இந்த மாதிரி குடும்பங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலாவே கள்ளச்சாராயம் இதை ஒயின் ஷாப்பை மூடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பேட்டரியை வச்சு பல காரியங்களை பண்ணிடுவாங்க. என்ன சொல்லுவோம், ஒயின் ஷாப் குடிக்கிறவன் எங்க போனாலும் குடிப்பான், எதை வேணாலும் குடிப்பான். புரியுங்களா இல்லையா? கொரோனா டயத்தோட எத்தனை பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒயின் ஷாப்பு பூரா மூடிட்டானுங்க. அதனால என்ன பண்ணிட்டா அப்படின்னா சானிடைசரை கிளீன் பண்ணக்கூடிய சானிடைசரை குடிச்சு எத்தனை பேர் மண்டையை போட்டானுங்க. குடிக்கிறவன் என்னைக்குனாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பான். வருவாய் தருணம் இதுவே, கவர்மெண்டே வருவாயை எதிர்பார்த்து இதை ஒயின் ஷாப்பை மூடு அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களே, என்ன ஒரு மோசமான செயல் பாருங்க. போய் வீணா வம்பிழுக்க கூடாது, வீணா இது பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. கவர்மெண்ட்டுக்கு நேராக ஒரு மனு கொடுங்க, நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அதாவது நம்முடைய மக்கள் வந்து பாடுபடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. குடியினால நிறைய குடும்பங்கள் இதா இருக்கு. ஒரு தரவு டேட்டா இதை கொண்டு போய் காமிச்சு ஐயா இது பண்ணிட்டாங்க, எத்தனையோ பேர் தாலி இழந்து போயிருக்காங்க, எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், தப்பு கிடையாது. இவன் போயிட்டு வருவாய் தரு டேய் கவர்மெண்ட் வருவாய் 2வது இடத்துல இருக்குடா அப்படிங்கிற மாதிரி வாயை பொத்திட்டு போடா முடிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த நபருடைய இது இருக்கு இல்லையா, இந்த நபரையே பின்பற்றுகிற இதே சேம் பேட்டனோடு கூட இன்னொருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. கடந்த வாரம் இதே டாஸ்மாக் முன்னாடி நின்று ஆண்டுடைய வார்த்தை சொல்வதற்கும் அங்க வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஜெபிக்கவும் ஆண்டவர் கிருபை தந்தார். தேவனுடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு இந்த டாஸ்மாக் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பையன் இருக்காமல, இந்த பையன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வைரல் ஆயிட்டான். பாலிமர் நியூஸ் எல்லாம் வந்துட்டு ஆனா குடிக்காதீங்கடா, தொண்டையை கிடைச்சு ஆனா குடிக்காதீங்கடா, இதனால குடும்பம் போயிருதுடா, அது போயிருதுனா இது போயிருதுனா அப்படின்னு கணிச்சான். பார்த்தீங்களா? இவன் வைரல் ஆயிட்டான், நம்மளும் வைரல் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பையன் ஆனோ ஆனா அந்த சபையில அப்படி இருக்கு, இந்த சபையில இப்படி இருக்கு, நீ எப்படி இருக்கடா ஆக்க கெட்ட பேல, அடுத்தவனுடைய காரியங்கள்ல வச்சு அதை ஒரு காப்பி பேஸ்ட் அடிக்கலாமாடா, முதல்ல செய்யணும்டா. இவ்வளவு காலம் வரைக்கும் வீடியோவே பார்க்கலாம் நாடு, அது போக வீடியோ காட்சிகளாக படுத்த வேண்டாம்டா. நீ ஒருத்தன் என்னைக்கு காட்சி படுத்திட்டானோ தன்னை பிரபலமாக விரும்புவதற்காக இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் ஒயின் ஷாப்புகள்ல போயிட்டு அண்ணா குடிக்காதீங்க அண்ணா, அவன் குடிக்கணும்னு வந்து நீ சொன்ன உடனே கேட்டுவானா? உன் சொந்த பிள்ளைய கீழ்படியாது, உன் வீட்டம்மா கூட உனக்கு கீழ்படியாது. நீ சாம்பார் வைன்னு கேட்டா அது ஏதோ ஒரு மோர குழம்ப வச்சிருக்கோம், இதான் கிடக்கு சாப்பிட்டப்போ அப்படிங்கோ. உன் வீட்டுல உள்ளவனே கேட்க மாட்டான், உன் பேச்ச கேட்க மாட்டான். இது அண்ணா குடிக்காதீங்க அண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சீனு. எவ்வளவு மோசமான ஒஸ்ட் பிஹேவியருங்க. இது ஓனர்கிட்ட தான் போகணும், கவர்மெண்ட் கிட்ட தான் போகணும். கவர்மெண்ட் கிட்ட போய் ஒயின் ஷாப்பை பூராத்தையும் மூடிருங்க, தமிழக மக்களுடைய நலம் விரும்பியாக நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்து முதலமைச்சர் வாயிலாக முன்னுக்கிட்டு போயிட்டு இது பண்ணலாம், ஒரு போராட்டம் அறிவிக்கலாம் அப்படின்னா சரின்னு சொல்லலாம். ஒரு ஒயின் ஷாப்பை மூடிட்டாங்கன்னா உடனே முதலமைச்சர் ஐயோ விஜய் அவர்கள் அப்படி பண்ணிட்டாங்க, கர்த்தர் அப்படி பண்ணினாரு, இந்த ஈர வெங்காயம்லாம் இருக்கக்கூடாது. அரசியல்வாதிகள் ஆதாயமின்றி எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க, எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. நெளிவு சுழிவோடு இருக்கணும்னு பாருங்க. புரியுங்களா? டு அண்டர்ஸ்டாண்ட் தட்? கவனம் தேவைங்க. அவங்க ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி அடுத்த தடவை முதலமைச்சரை திரும்ப வரணுங்கிறதுக்காக பண்றாங்க, வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமான செயல், இதெல்லாம் ஒஸ்டான செயல். கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, பயணிப்போம். சரிங்களா? ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், வைக்கணும். இது போன்ற செயலுக்காக வேண்டி முற்றெல்லாம் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஒரு விஷயத்த ஒரு இதை இது பண்ண 713 அத்தனை ஒயின் ஷாப்பையும் மூடிட முடியாத, எதுக்கு குறை வச்சான்? அப்ப சீரழியதானே செய்யும். பள்ளிக்கூடம் கோயில்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர் ரிமூவ் பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. மக்கள் நலம் விரும்பினா ஒட்டுமொத்தமா தூக்கிட வேண்டிய கதை ஒயின் ஷாப்பே வேண்டாம் அப்படின்னு.
சுத்தமா இதாயிரும், வாஷ் அவுட் ஆயிரும்ல. அதனால இது போன்ற செயல்கள், ஐயோ அவர் நல்லது செய்யறாரு, டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு போறாரு, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. சின்ன பிள்ளை கூட இதுக்கு ரியாக்ட் ஆகாது. இதெல்லாம் பெரிய காரியமே இல்லை. இதெல்லாம் ஒரு சீன் கிளப்புறது, புரியுதுங்களா? சீனை கிளப்புற சோழியே இருக்கக்கூடாது. அவர் அப்படி வந்தாரு, காமராஜரை விடையா வந்துட முடியும்? யாரா இருந்தாலும் காமராஜர் மாதிரி வர முடியுமாங்க? காமராஜர் மாதிரி ஒரு நல்ல தங்கமான ஒரு முதலமைச்சர் இந்த உலகம் பார்க்குமா? எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனாக இருந்தாரு. அவர் வாழ்க்கையை எளிமையை கடைபிடிச்சு போனாரு. கக்கன் போன்றவர்கள் அன்றைய காலத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெயர்களும் அத்தனை அரசியல்வாதிகளும் ஏழ்மையை கடைபிடிச்சாங்க. எங்கே படம் பிடிச்சாங்களா? ஊராய் பெருக்குவது ஒரு தொண்டு. ஆனால் அதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு அப்படின்னு இருக்கு பாட்டு. அப்ப ஊரார் தெரிந்து கொள்வதற்காக ஒரு சீனை கிரியேட் பண்ணக்கூடிய எந்த காரியத்தையும் நாம மயங்கிடக்கூடாது. அவரு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு போட்டு இல்ல அண்டால கூட சாப்பாடு கொண்டு போய் சாப்பிடட்டும். இதனால என்னையா, ஒரு முதலமைச்சர்னா முதல்ல ஒரு நடிகரா தான் இருந்திருக்கிறாரு. சோ இது டிஃபன் பாக்ஸ்ல போய் சாப்பிடுறாரு, இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமா? டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிடுங்க, அல்லது எது வேணாலும் டிஃபன் வாங்கி சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இது எதுக்கு படம் காட்டுறீங்க? இந்த படம் காட்டி தான் மு க ஸ்டாலின் போனாரு. ஸ்டாலின் தவறாரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில 8000 ரூபாய் கூப்பன்னு சொல்லி பயங்கரமா மக்கள் பணத்தினால மயங்குவாங்கன்னு நினைச்சாங்க. எதுக்கும் மயங்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம். நீங்க என்ன பண்ணுனாலும் மக்கள் மூளை உள்ளவங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சும்மா போட்டுக்கிட்டு படம் கட்டிட்டு இதெல்லாம் யாரு கேட்டா? முதல்ல நீங்க முதலமைச்சரா இருந்தீங்களா? போய் உனக்கு சாப்பாடு இருக்குன்னா ஹோட்டல்ல சாப்பிடு, இல்லைன்னா ஏதாவது டிஃபன், இது எதுக்கு சீனுங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவராமா. இதெல்லாம் இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. படம் காட்டுறதே முதல்ல தவறு. எதை செய்யறதா இருந்தாலும் படம் காட்டினாலே அவனுக்கு மோசமான ஆட்கள் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. பேரர் பஞ்சு, வணக்கம்.